ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி நெக்ஸ்ட் வீக்கில் வரக்கூடிய செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராமமூர்த்தி ஈஸ்வரிட்ட சொல்கிறாரு, கோபியை ராதிகா வீட்டில் வச்சு பார்த்ததை பற்றி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அதனால ரொம்ப கோபத்தோட ராதிகாவை பார்க்குறதுக்காக வராங்க. ராதிகா வீட்டில் இருக்க ஒரு ரூம்லையும் கோபி எங்கே இருக்கிறான் அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. என் பையனை மறைச்சி வச்சு நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க. ராதிகாவுக்கு கோபம் வந்துடுது. உங்கள் பையனை யாரும் மறைச்சி வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா அம்மாட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னோட குடும்பத்தை கெடுத்துட்டு உங்கள் பொண்ணை மட்டும் நல்லா வாழ வைக்கலான்னு நினச்சிடாதீங்க, நீங்கள் யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசுகிறத நிறுத்துங்க, இனிமேல் நீங்கள் பேசுகிற எதையும் நான் கேட்க தயாராக இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி ராதிகா சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி அங்கேருந்து போனதுக்கப்புறம் ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவோட அண்ணனும் ராதிகாட்ட சொல்கிறாங்க, நீயே பார்த்தலம்மா கோபியோட குடும்பம் எப்படி இருக்கிறாங்கன்னு, இவங்க எல்லாரும் இங்கே வந்து இவ்வளோ கத்துறாங்களே, அப்போ கோபியை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் கோபி அந்த குடும்பத்துலேருந்து வெளியில் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகாவோட அண்ணனும் அம்மாவும் சொல்கிறாங்க, இவங்களுக்காக உன்னோட வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நீ கோபியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா அம்மாட்ட ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது தாம்மா கரெக்டு, நான் கோபியை கல்யாணம் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கோபிக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனிமேல் வில்லியா அவதாரம் எடுக்க போகிறாங்க ராதிகா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.